ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 79வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட பேக் பார்ட் மட்டும்தான் இதில் கட் பண்ண போகிறோம். ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸில் ஃபிட்டிங் கொண்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட ஃபிட்டிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கிளாஸை மட்டும் நான் ரொம்பவே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் லாஸ்ட் கிளாஸில் கிராஸ் பீஸ் ப்ளவுஸு அப்படின்னா என்ன, ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கட்டிங் போடுறது எந்த மாதிரி கட்டிங் போட முடியும் அப்படின்னு புரியும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ 1 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கிறேன். ப்ளவுஸ் பிட்டு இது என்னென்னா ஃபுல் ஆயில் கிளாத்து. ஒரு ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். ஸ்ட்ரைட் கட்டில் கட் பண்ண ப்ளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்டையும் இருக்கிற ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கிராஸ் கட் கூட எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணணும். அதை நான் ஃப்ரண்ட் போர்ஷனில் வரும்போது நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ கிளாத்தை இந்த மாதிரி செல் வெட்ஜ் டு செல் வெட்ஜ் இருக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபோல்டிங் எட்ஜு நம்ம இருக்கிற பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோல்டிங் எட்ஜில் நெக் வரும், ஓப்பன் எட்ஜில் ஆர்ம் ஹோல் வரும். நீங்கள் மாற்றி கட் பண்ணிடவே கூடாது. எதுக்காகனா ப்ளவுஸில் பேக் ஓப்பன் நம்ம வைக்க மாட்டோம். பேக்கில் ஃபோல்டிங்கில் இருக்கணும். பேக் பீஸை 2 ஆக்கிட்டிங்கன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது பிகினர்ஸ். இப்போ எக்ஸ்பர்ட் டெய்லர் அந்த மாதிரி கட் பண்ணால் கூட உடனே சரி பண்ணிடுவாங்க, பேக் ஹூக்காக மாற்றிடுவாங்க. இப்போ நான் கீழே ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டேன். அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டு எடுத்திருக்கேன். அது 1.5 இன்ச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளவுஸில் பாருங்கள், இதில் 1.5 இன்ச் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கண்டிப்பாக விடணுமானா கண்டிப்பாக விடணும். ஏன்னா நம்மளுக்கு பேக் சைடு வேஸ்ட்டு நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கிறதுக்காக கண்டிப்பாக 1.5 இன்ச் விடணும். அதுக்கப்புறமா ப்ளவுஸை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு மேலே இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ளவுஸ் கொஞ்சம் சுருக்கம்லாம் இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பெட்டர். அப்படின்னா தான் கரெக்டான அளவுகள் கிடைக்கும். ஃபோல்டட் எட்ஜ், கிளாத்தோட ஃபோல்டட் எட்ஜு கூடால நம்ம ப்ளவுஸோட நெக் சைடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் பக்கம் ஏதாவது சுருக்கங்கள் இருக்கான்னு பார்த்து அதையும் எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்டாக ஆர்ம் ஹோல் பக்கம் சுருக்கங்கள் வரைக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போது வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம வேஸ்ட் ரவுண்டில் 2 டாட் பிடிப்போம் பேக் பீஸில். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட முடிகிற இடத்துல, நெக் டீப் முடிகிற இடத்துல ஒரு கையை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. வலது கை இடது கை வச்சு வலது கையால் நல்லா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுட்டு நம்மளோட ஸ்லீவும் ஆர்ம் ஹோலும் ஜாயிண்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளஸ் சிம்பிளில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்கு எந்த அளவும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே கரெக்டாக பிடிச்சி நெக்குக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஷோல்டர் எண்டிங் பாயிண்ட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஷோல்டரோட எண்டிங்கிறது ஷோல்டர் டு ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற அந்த பாயிண்ட் கரெக்டாக அந்த லைன் உங்களுக்கு தெரியும், மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் ஹோலில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம மார்க் பண்ண ஃபஸ்ட் லைனை இந்த மாதிரி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் திரும்ப மார்க் பண்ணுறோம். ஷோல்டர்லேயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச், எண்டிங்கில் ஒரு 1/2 இன்ச், அதே மாதிரி ஏற்கனவே போட்ட லைனுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே. அதே மாதிரி நெக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மார்க் பண்ண எல்லா அளவும் சீம் அலவன்ஸ் தான் மார்க் பண்ணோம். என்னென்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அளவுகள் எல்லாமே ஸ்டிச்சிங் வர்ற இடம், நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற இடம். செகண்டு மார்க் பண்ணோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச் எல்லா இடத்துலையும் நெக்கில், ஷோல்டரோட ஸ்டார்டிங், ஷோல்டரோட எண்டிங், ஆர்ம் ஹோல் எல்லா இடத்துலையும் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணது கட்டிங்க்கான போர்ஷன். எல்லா லைன்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஆர்ம் ஹோலை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கான ஏரியாவை
ஜாயின் பண்ணுங்கள் எல் ஷேப்பில். திரும்ப கட்டிங்க்கான போர்ஷனை, அதாவது சீம் அலவன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அண்டு நெக் ரவுண்ட் நம்ம ட்ரா பண்ணணும். வெளியே இருக்கிற லைன் கட்டிங்க்கானது, உள்ளே இருக்கிற லைன் ஸ்டிச்சிங்க்கானது. சைடில் மட்டும் நம்ம இன்னும் சீம் அலவன்ஸ் கொடுக்கல, எல்லா சைடும் கொடுத்துட்டோம். சைடு மட்டும் கொடுக்கல, சைடு ஜாயின் பண்ணுற இடம். சைடு ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5லேருந்து 2 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக இந்த மாதிரி கட்டிங்க்காக நம்ம மார்க் பண்ண அந்த லைன்லேருந்து 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோலோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அளந்து பார்த்தா ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு அளவு கிடைக்கும். அப்படியே கிடைக்கட்டாலும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் உங்களோட ப்ளவுஸில் அளந்துக்கோங்க. 8 இன்ச் வருது. 8 இன்ச்சை இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரணும். எனக்கு 8.5 இன்ச் வருது. இது எதுக்காகனா 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் நான் இன்னும் மார்க் பண்ணல. கண்டிப்பாக ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச், கட்டிங்க்கான இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக ஃபஸ்ட்டு போட்ட லைனை நீங்கள் ரப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூசனாக இருக்கக்கூடாது இல்லையா. இப்போ போட்ட ஸ்லோப் லைனில் தான் அளவு பார்க்கணும். இந்த மாதிரி அளந்து பாருங்கள். கரெக்டாக 8 இன்ச் வருது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி அளந்தா கரெக்டாக வருது, சீம் அலவன்ஸ் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி யோசிப்பீங்க. சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணாலும் அதே அளவு வரும். இப்போது நெக்குக்காக, நெக்கு ப்ராடாக நெக்கு வேணும், நல்லா விரிவாக வேணுங்கிறவங்க அந்த எல் ஷேப்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணால் போதும். என்னோடய கஸ்டமருக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படி விரும்புனீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் கட் பண்ண 1 இன்ச்சில் அந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணி நெக் வளைவு போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னால் ஆர்ம் ஹோலை மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். ஆர்ம் ஹோல் இந்த எல் ஷேப் போட்டு மட்டும்தான் ட்ரா பண்ண முடியுமானா இல்லை, இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எதில் வைக்கணும்னா சீம் அலவன்ஸ் இருக்குது இல்லையா, சீம் அலவன்ஸ் நம்ம விடுறதுக்கு முன்னால் ஸ்டிச்சிங்க்காக நம்ம ஸ்லோப் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்டிச்சிங்க்காக ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம வரைவோம் இல்லையா, அந்த லைன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது. ஸோ ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண அந்த ஏரியாவை கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட பேக் போர்ஷனில் உள்ள ஆர்ம் ஹோல் அளவை தான் இந்த மாதிரி மார்க் பண்ணும். இந்த இடம் என்னென்னா ஸ்டிச்சிங்க்கான இடம், கட்டிங்க்கான இடம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டு வெளிப்பக்கமாக ஒரு லைன் போட்டிங்கன்னா அது கட்டிங்க்கான போர்ஷன். ரொம்ப தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டிங்கில் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். அதை மறக்காமல் பாருங்கள். என்னென்னா இந்த ஆர்ம் ஹோல் நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி கரெக்டாக இருக்குங்கிறதையும், நம்ம சீம் அலவன்ஸ் விடாமல் நம்ம அளந்து பார்த்தோம் 8 இன்ச் இருக்கான்னு, அது சீம் அலவன்ஸ் விட்டு அளந்து பார்த்தாலும் அதே 8 இன்ச் வரும். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த ஆர்ம் ஹோல் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் கரெக்டாக தான் வரும். ஆர்ம் ஹோல் அளவில் சின்ன சேஞ்சஸ், ஆர்ம் ஹோல் அண்ட் ஸ்லீவ் ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த சேஞ்சஸும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை கிளியராக பாருங்கள். வீடியோவை பார்க்காமலே நிறைய பேர் டவுட் கேட்பீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வீடியோவை பாருங்கள், எந்த டவுட்டுமே இருக்காது. நம்ம ஆர்ம் ஹோலில் செஸ்ட் ரவுண்டு அந்த இடத்துல ஒரு நாச், வேஸ்ட் ரவுண்டில் ஒரு நாச், சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் நம்ம லைன் போட்டிருந்தோம், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா கரெக்டாக
கிளாத் எப்போவுமே அலைனாக இருக்குமா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய கிளாத்து கரெக்டாக தான் இருந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுக்குறதுனால அதை கட் பண்ணி காட்டியிருக்கிறேன். போர்ஷனை கரெக்டாக சீம் அலவன்ஸ் விட்டு கட்டிங்க்காக நம்ம மார்க் பண்ண லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா சைடில் இருக்கிற அந்த போர்ஷன் பட்டிக்காக யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்டில் உள்ள பட்டிக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறதுல ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணி எடுக்கலாம். மறுபடியும் இந்த இடத்த நம்ம அளந்து பார்க்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த இடத்துலேருந்து கரெக்டாக அளக்கணும். இன்ச் பை இன்ச் கரெக்டாக வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக 8 இன்ச் வருது. இந்த 8 இன்ச் இதில் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். இது கட் பண்ணதுக்கப்புறம் இல்லை, கட் பண்ணக்கு முன்னால் தான் செக் பண்ணோம். வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அது ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனால தான் திரும்ப அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏரியா சீம் அலவன்ஸ், அதாவது நெக்கோட சீம் அலவன்ஸுக்கு, இது ஷோல்டரோட சீம் அலவன்ஸ், இது ஆர்ம் ஹோலோட சீம் அலவன்ஸ், இது சைட் ஜாயிண்டோட சீம் அலவன்ஸ், இது வேஸ்ட் பேண்டோட சீம் அலவன்ஸ். இப்போது நம்ம செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணோன்னா இந்த மாதிரி செக் பண்ணோம். இந்த இடத்துலேருந்து 8 இன்ச் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். 8 இன்ச் கரெக்டாக இருக்குது. செகண்டு சீம் அலவன்ஸுக்காக ட்ரா பண்ண அந்த இடத்துல, அதாவது ஸ்டிச்சிங்க்கான இடத்துல அளந்து பார்த்தான்னா அதே 8 இன்ச் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறது ஸ்டிச்சிங்க்கான இடம். அப்போ இதில் கட்டிங்க்கான இடத்துல அளந்து பார்த்தீங்க அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திரும்பவும் அளந்து காட்டுறேன். ஸ்டிச்சிங்க்கான ஏரியா, அதாவது மேலே ஒரு சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க ஒரு 1/2 இன்ச். அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கான லைனில் இந்த மாதிரி அளந்து பாருங்கள், அதுவும் அதே மாதிரி கரெக்டாக 8 இன்ச் தான் வரும். இது எதுக்காகன்னா நம்ம கட்டிங்க்கான லைனு எப்படி வரும்னா 1/2 இன்ச் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1/2 இன்ச் மேலே முடியும். ஸ்டிச்சிங்க்கானது 1/2 இன்ச் கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி முடிகிற இடத்துல பாருங்கள் 1/2 இன்ச் கீழே வந்து முடியும். 2 லைனுமே ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த அளவு கரெக்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேயும் கரெக்டாக இதே 8 இன்ச்சை நீங்கள் வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த அளவில் மிஸ்டேக் பண்ணாதுங்க. இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ப்ளவுஸை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இந்த இடம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிட்டுலாம் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கட் பண்ணுறதுக்கு முன்னால், அதாவது இந்த மாதிரி லைன் எல்லாம் போடுவீங்கள்ல, லைன் போட்டு கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இந்த இடத்த கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டாக தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதை எப்படி கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு, பட்டி பார்ட்டு, ஸ்லீவ் பார்ட்டு ஒவ்வொன்றையாக தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.